வெல்கம் யூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ரிச் டேட் புவர் டேட் வீடியோ சீரீஸோட 6வது வீடியோவை பார்க்க போகிறோம். பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் ஸ்டடீஸ் முடித்து காலேஜை விட்டு வெளியே வந்தவுடன் நம்மளுடைய டிகிரியோ அல்லது மார்க்ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தெரிய வரும். ஒரு நல்ல வேலையில் சேர்வதற்கோ அல்லது சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கோ தேவையான நாலேஜ் நம்மிடம் இருப்பதில்லை. ஏன்னா ஸ்கூல் மற்றும் காலேஜில் பணத்தை பற்றியோ பொருளாதார கல்வி பற்றியோ அல்லது ஒரு தொழிலை எப்படி செய்யணும்னு சொல்கிறது கிடையாது. இதனால் நம்ம மேலே நமக்கே ஒரு டவுட்டும் ஃப்யூச்சர் பற்றின பயமும் வரும். நல்ல மார்க்ஸ் எடுத்து காலேஜை விட்டு வெளியே வந்த எல்லோரும் ஜெயிக்கிறதில்ல. துணிச்சல் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. தன்னம்பிக்கையோட முன்னேறணும். அப்போ தான் சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் பயமும் சுய சந்தேகமும் தான். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி வரும்போது நமக்கு 2 உணர்வுகள் வரும். சரியாக செய்ய முடியாமல் தோத்துடுவோமோன்னு ஒரு பயமும், இறங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் வரும். அதுவும் பணம் முதலீடுன்னு வரும்போது பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் தோணும். அது பயத்தோட வெளிப்பாடு தான். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, பணத்தை பற்றின தெளிவும் பொருளாதார அறிவும் அவ்வளவா இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அதனால் முதலீடுகள் பற்றின தெளிவான முடிவெடுக்க முடியாமல் போகிறதால அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வருத்தப்படுவோம். இல்லைன்னா பேராசைப்பட்டு தப்பான முதலீடுகளை பண்ணிவிட்டு நம்ம பணத்தை லாஸ் பண்ணிடுவோம். இப்போ இது மாதிரி ஸ்கேம்ஸு நிறைய நடக்குது. பொருளாதார அறிவு இருந்தால் பயமும் பேராசையும் இருக்காது. முதலீடு பற்றின தெளிவான ஐடியா கிடைக்கும். சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியும். அதனால் நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். 300 வருஷத்துக்கு முன்னாடி நிலம்தான் செல்வமாக இருந்தது. நிலசுவாந்தார்கள் ஜமீன்தார்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் தொழிற்சாலைகளும் உற்பத்தியும் தான் செல்வமாக இருந்தது. நிறைய தொழிலதிபர்கள்லாம் வந்தாங்க, நிறைய சம்பாதிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் தகவல்கள் தான் முக்கியமான செல்வமாக கருதப்படுது. கரெக்டான டைமில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். தகவல்கள் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த டைமில் சில பேர் ரொம்ப வேகமாக முன்னேறி போவாங்க. நிறைய பேர் உயிர் பிழைத்திருப்பதற்கு கஷ்டமும் படுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகியிருக்கிற ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா அதனுடைய பங்கு மதிப்பு ஏறும். இது நமக்கு அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரிய வரும். ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு தகவல்கள் கிடச்சிரும். அவங்க ஷேர் ப்ரைஸ் ஏறத்துக்கு முன்னாடியே அந்த ஷேரை வாங்கிடுவாங்க. அதனால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேரோட ப்ரைஸும் ஏறிடும். ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் விலை ஏறும்னு நினச்சி நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் விலை ஏறாது. இந்த டைமில் முன்னாடியே வாங்கினவங்க விற்றுடுவாங்க. விலை இறங்க ஆரம்பிச்சிடும். அவங்க நல்ல ப்ராஃபிட்டோட வெளியே போயிடுவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வாங்கினவங்க லாஸில் மாட்டிக்குவாங்க. இதுதான் தகவல்களோட பவர். எல்லா சந்தைகளிலும் இது மாதிரி தகவல்களினால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். பெரும்பாலான மக்கள் இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இது பழைய யோசனை தான். ஆனால் அவங்க அதை மாற்றிக்க விரும்புகிறதில்ல. கடினமாக பணத்துக்காக உழைக்கிறத விட அதே உழைப்பை பயன்படுத்தி பொருளாதார அறிவை வளர்த்துக்கிட்டு சொத்துக்களையும் அதிகப்படுத்தலாம். இந்த சொத்துக்கள் பகுதியிலிருந்து வருமானம் அதிகமாக வர்றதுக்கான முயற்சிகளையும் எடுக்கலாம். உண்மையான செல்வம் எதுனா, சொத்துக்கள் பகுதியிலிருந்து வருகிற மந்த்லி இன்கமானது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருக்குமாறு
பார்த்துக்கிறது தான். ஆனால் பெரும்பாலான மக்கள் பணத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே மிச்சம் இருக்கிறது கிடையாது. அப்போ ஒரு சான்ஸ் வரும்போது போதுமான பணம் இல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் தவற விட்டுடுவாங்க. பெரும்பாலான மக்கள் ஒரு கரெக்டான சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் லைஃப் லாங் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி இருக்கும்னா, நாம் ஒரு பயணத்தை துவங்குவதற்கு முன்னாடி சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா சிக்னல்லையும் க்ரீன் லைட் எரிவதற்கு காத்திருக்கிறது மாதிரி தான். ஒவ்வொரு மாதமும் சிறிதளவு பணத்தை சேவ் பண்ணுறது ஒரு நல்ல யோசனை தான். பெரும்பாலான மக்கள் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமலேயே இருந்துருவாங்க. மிகப்பெரிய வாய்ப்புகளை மிஸ் செஞ்சிருவாங்க. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஒரு வீட்டையோ அல்லது லேண்டையோ வாங்கி அதை அதிக விலைக்கு விற்று அந்த பணத்தை யூஸ் பண்ணி பெரிய இன்னொரு வீட்டை வாங்குவாங்க. இந்த ப்ராசஸை தொடர்ந்து செய்வாங்க. இதனால் அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸும் வராது. அவங்களுடைய பணமும் பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். ஆனால் மந்த்லி சேவிங்ஸில் வர்ற வட்டிக்கும் கண்டிப்பாக நாம் டேக்ஸ் கட்டணும். பணம் பெருசாக வளராது. இந்த 2 சாய்ஸில் எதை செலக்ட் பண்ணணும்னு நாம் தான் முடிவெடுக்கணும். வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு வரிகளை கட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் செலவுகளையும் செஞ்சுட்டு கொஞ்சமான அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதில் வர வட்டிக்கும் வரிகளை கட்டணுமா, அல்லது பொருளாதார அறிவை வளர்த்துக்கிட்டு சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு குறைந்த முதலீட்டில் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணுமான்னு நாம் தான் முடிவு பண்ணணும். லைஃப் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் தான் அதை பார்க்கறதுக்கு தவறி விடுகிறோம். இந்த தகவல் யுகத்தில் நல்ல ஐடியா இருந்தாலே போதும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ இருக்கிற கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய யூனிக்கான ஐடியா தான் காரணம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணமும் இல்லாமல் ஒரு பார்ட் அமௌண்ட்டை மட்டும் கட்டி அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். இது ரியல் எஸ்டேட் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு அவங்களுடைய ஃபெயிலியர் குறித்த பயம்தான் காரணம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுவதில்லை, தொடர்ந்து முன்னேறி போவாங்க, அவங்களுடைய இலக்குகளை அடைவாங்க. தோல்வியாளர்கள் தான் தோல்வியை பார்த்து பயப்படுவாங்க, முன்னேறி செல்லாமல் இருந்துடுவாங்க. தோல்வியை தவிர்க்கும் மக்கள் வெற்றியையும் தவிர்த்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் தகவல்களோட சக்தியை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.